விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவர் அமுதன் மற்றும் தனிஷ் அவர்களுடைய கொலை செய்யப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகின்ற சூழ்நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் முதல் அறைகூவலாக போதையில்லா தமிழகத்தை கொண்டு வருவேன் என்று அறைகூவல் விடுத்துள்ளார். அவர் தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கி கொண்டிருக்கிறார். இருந்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கொலைகள் மற்றும் போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அது மிகவும் மனவருந்தக்கூடியதாகும். இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கொலை நடந்த பொழுது மிக சிறப்பாக தன்னுடைய காவல்துறையை ஏவிவிட்டு அதனுடைய கொலை குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் எந்த தாய்வு தட்சணையின்றி உடனடியாக இதற்காக உடனே சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு இருப்பதும், குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுப்பதும் உண்மையிலேயே ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் எங்கும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு மாநிலம் முழுவதும் புதிய போதைப் பொருள் தடுப்பு படைகளை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை கலாச்சாரம் ஊடுருவதை தடுப்பதற்காக முன்னெடுப்புகளை அரசு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணவ அமைப்புகளை கொண்டு விழிப்புணர்வு மேற்கொள்வது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதும் அதன் தாக்கங்களை கூறும் பொழுது போதை கலாச்சாரத்திலிருந்தும் இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும். எல்லா மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் உள்ள PTA அசோசியேஷன் வாயிலாக மாணவர்களின் நலன் பாதிக்காத வகையில் பள்ளி கல்லூரி அலுவலர் DEO இருப்பதை போல RJD என்று 8 மண்டல அலுவலகங்களை மட்டுமே உள்ளன. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முன்பை விட கல்லூரிகள் பெருகியுள்ளது. எனவே மாவட்ட அளவில் உயர்கல்வி அலுவலர்கள் நியமிக்க அரசு ஆலோசனை செய்ய வேண்டும். மேலும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, ஆன்டி நர்கோட்டிக்ஸ் ஃபோர்ஸஸ் போன்ற அமைப்புகளை கொண்டு குழுவை உருவாக்கி ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க இது போன்ற புதிய நெறிமுறைகளை கையாள வேண்டும். இதன் மூலம் வருங்காலங்களில் மாணவர் சமுதாயம் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்க இது வகை செய்யும் என்பதை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன்.